மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை என்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை என்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை என்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது தொழிற்பெயர் என்பதை பற்றி பார்த்தோம். உழவர் செய்யும் தொழில் உழுதல், தையல்காரர் செய்யும் தொழில் தைத்தல். இவ்வாறு ஒரு செயலினுடைய அல்லது வினையினுடைய பெயராக அமைவது தொழிற்பெயர் எனப்படுகின்றது. தொழிற்பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது. படர்க்கை இடத்தில் மட்டும்தான் வரும். தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர் என்று 3 வகையாக பாகுபடுத்தலாம். விகுதி பெற்ற தொழிற்பெயர் வினைப்பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகின்றது. தள், அள், அம், ஐ, கை, வை, கு, பு, வு, தி, சி, வி, மை இவை அனைத்துமே தொழிற்பெயர் விகுதிகளாக வருகின்றது. முதநிலை தொழிற்பெயர் ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினை சொற்களினுடைய பகுதியை முதநிலை என்கின்றார்கள். முதநிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதநிலை தொழிற்பெயர் எனப்படுகின்றது. முதநிலை திரிந்த தொழிற்பெயர் தொழிற்பெயரினுடைய முதநிலையாகிய பகுதி திரிவதனால் உருவாகக்கூடிய தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் எனப்படுகின்றது. இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது இயல் 3 மொழிப்பயிற்சிகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். கவிதையை நிறைவு செய்க. படமுணர்த்தும் கருத்தை 5 வரிகளில் எழுதுக. கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை ஒரு தொடரில் முதல் மற்றும் இறுதிச் சொல்லாக கொண்டு சொற்றொடர் உருவாக்குக. இடைச்சொல் ஐ சேர்த்து தொடரை மீண்டும் எழுதுக. மொழியோடு விளையாடு என்பதில் கீழ்காணும் புதிரை படித்து விடையை கண்டறிக. பத்தியை படித்து கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்க. இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வோம் மாணவர்களே. எழுதுவதற்கு எழுதுகோலையும் ஒரு தாளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். புத்தகத்தில் இடமிருப்பேன், புத்தகத்தில் எழுதி கொள்ளலாம். இடமில்லாத சமயத்தில் தாளில் எழுதி புத்தகத்தில் இணைத்து கொள்ளலாம். எடுத்துக்கொண்டீர்களா? புத்தகத்தில் பக்கமேன் 67 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. கவிதையை நிறைவு செய்க. கவிதையானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது முழுமையாக இல்லாமல் இடையே கோடிட்ட இடங்களாக இருக்கின்றது. அந்த கோடிட்ட இடத்தை பயன்படுத்தி கவிதையை நாம் நிறைவு செய்து எழுத வேண்டும். வானும் நிலவும் அழகு, வயலும் அடுத்து கோடிட்ட இடங்களாக இருந்து கடைசியில் அழகு என்று இருக்கின்றது. இப்போ நாம் எழுத வேண்டும். எழுதுவோமா? எழுதிக்கொள்ளுங்கள். வானும் நிலவும் அழகு, வயலும் காடும் அழகு. எழுதிக்கொள்ளுங்கள். வயலும்
காடும் அழகு. எழுதிக்கொண்டே இருக்கலாம். அடுத்த வரி, கடலும் ஆறும் அழகு. கடலும் ஆறும் அழகு. கடலும் ஆறும் அழகு. எழுதிக்கொண்டே இருக்கலாம். அடுத்து கடைசி வரி, கொடியும் பூவும் அழகு. கொடியும் பூவும் அழகு. எழுதிக்கொண்டே இருக்கலாம். வானும் நிலவும் அழகு. வயலும் காடும் அழகு. கடலும் ஆறும் அழகு. கொடியும் பூவும் அழகு. எழுதிக்கொண்டே இருக்கலாம். நன்றி. படமுணர்த்தும் கருத்தை 5 வரிகளில் எழுதுக. அங்கே ஒரு படமானது கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த படமானது உணர்த்தக்கூடிய கருத்தை பற்றி 5 வரிகளில் நாம் எழுத வேண்டும். அந்த படத்தை பாருங்கள். ஒரு 5 குழந்தைகள் ஒரு மரத்தை சுற்றி விளையாடி கொண்டே இருக்கின்றார்கள். மரத்தின் மேலே ஒரு குருவி, ஒரு பறவையானது அமர்ந்திருக்கின்றது. அருகில் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றது. சுற்றிலும் வயல்வெளிகள், ஓங்கி உயர்ந்த மலைகள், கதிரவன் மறையக்கூடிய காட்சி, பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. அந்த பூக்களில் உள்ள தேனை உறிஞ்சுவதற்காக வண்ணத்து பூச்சியானது இருக்கின்றது. இப்படி அழகு நிறைந்த ஒரு இயற்கை காட்சியானது இருக்கின்றது. இந்த இயற்கை காட்சி உள்ள இந்த படத்தை குறித்து அந்த படம் உணர்த்துகின்ற கருத்தை 5 வரிகளில் எழுத வேண்டும். எழுதுவோமா? எழுதிக்கொள்ளுங்கள். முதல் கோடிட்ட இடத்தில் ஒற்றுமையாய் வாழ வேண்டும். ஒற்றுமையாய் வாழ வேண்டும். ஒற்றுமையாய் வாழ வேண்டும். எழுதிக்கொண்டீர்களாம். அடுத்து 2, இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும். இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும். இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும். இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும். எழுதிக்கொண்டீர்களா? அடுத்து 3, விளையாட்டு மிக தேவையான ஒன்று. விளையாட்டு மிக தேவையான ஒன்று. விளையாட்டு மிக தேவையான ஒன்று. விளையாட்டு மிக தேவையான ஒன்று.
எழுதி கொண்டீர்களா? அடுத்து 4வது கோடிட்ட இடத்தில் இயற்கை காற்றை சுவாசிக்க வேண்டும். இயற்கை காற்றை சுவாசிக்க வேண்டும். இயற்கை காற்றை சுவாசிக்க வேண்டும். இயற்கை காற்றை சுவாசிக்க வேண்டும். எழுதி கொண்டீர்களா? அடுத்து 5 நீர்நிலைகளை உருவாக்க வேண்டும். நீர்நிலைகளை உருவாக்க வேண்டும். நீர்நிலைகளை உருவாக்க வேண்டும். எழுதி கொண்டீர்களா? ஒற்றுமையாய் வாழ வேண்டும். இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும். விளையாட்டு மிக தேவையான ஒன்று. இயற்கை காற்றை சுவாசிக்க வேண்டும். நீர்நிலைகளை உருவாக்க வேண்டும். எழுதி கொண்டீர்களா? நன்றி. கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை ஒரு தொடரில் முதல் மற்றும் இறுதி சொல்லாக கொண்டு சொற்றொடர் உருவாக்குக. அங்கே சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சொற்களை ஒரு தொடரில், ஒரு சொற்றொடரில் முதல் மற்றும் இறுதி சொல்லாக கொண்டு சொற்றொடர் உருவாக்க வேண்டும். இப்போது என்னென்ன சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றதுனா, ஓவியக்கலை, இசை, கட்டடக்கலை, வண்ணங்கள், இவை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணத்திற்கு ஓவியக்கலை என்பதை வைத்து அமைத்திருக்கின்றார்கள். ஓவியக்கலை கண்ணையும் கருத்தையும் கவர்கிறது. ஓவியக்கலை கண்ணையும் கருத்தையும் கவர்கிறது. அதேபோல் நுண்கலைகளுள் ஒன்று ஓவியக்கலை. நுண்கலைகளுள் ஒன்று ஓவியக்கலை. சரியா? இப்போ அதே போல் இசை, கட்டடக்கலை, வண்ணங்கள், இவற்றை பயன்படுத்தி நாம் எழுத வேண்டும். அதை புத்தகத்தில் எழுதுவதற்கு இடம் பத்தாது. ஆகவே ஒரு தாளில் எழுதி புத்தகத்தில் இணைத்து கொள்ளுங்கள். சரியா மாணவர்களே? முதலில் இசை. இசை வாழ்க்கையை இனிமையாக்கும். இசை வாழ்க்கையை இனிமையாக்கும். இசை வாழ்க்கையை இனிமையாக்கும். எழுதி கொண்டீர்களா? அடுத்து மனக்கவலையை போக்கும் ஆற்றல் உடையது இசை. 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 எழுதி கொண்டீர்களா? இசை வாழ்க்கையை இனிமையாக்கும். மனக்கவலையை போக்கும் ஆற்றல் உடையது இசை. அடுத்து 2 கட்டடக்கலை. கட்டடக்கலைக்குச் சிறந்த சான்று தஞ்சை பெரிய கோவில். கட்டடக்கலைக்குச் சிறந்த சான்று தஞ்சை பெரிய கோவில். கட்டடக்கலைக்குச் சிறந்த சான்று தஞ்சை பெரிய கோவில். எழுதி கொண்டீர்களா? கட்டடக்கலைக்குச் சிறந்த சான்று
தஞ்சை பெரிய கோவில். அடுத்து, பல கலைகளின் வெளிப்பாடாய் அமைந்தது கட்டடக்கலை. பல கலைகளின் வெளிப்பாடாய் அமைந்தது கட்டடக்கலை. பல கலைகளின் வெளிப்பாடாய் அமைந்தது கட்டடக்கலை. எழுதி கொண்டீர்களா? கட்டடக்கலைக்கு சிறந்த சான்று தஞ்சை பெரிய கோவில். பல கலைகளின் வெளிப்பாடாய் அமைந்தது கட்டடக்கலை. அடுத்து மூன்றாவது, வண்ணங்கள். வண்ணங்கள் ஏழாய் விளங்குகின்றன. வண்ணங்கள் ஏழாய் விளங்குகின்றன. வண்ணங்கள் ஏழாய் விளங்குகின்றன. எழுதி கொண்டீர்களா? அடுத்து, வாழ்க்கை முழுவதும் நிறைந்திருப்பது வண்ணங்களே. வாழ்க்கை முழுவதும் நிறைந்திருப்பது வண்ணங்களே. வாழ்க்கை முழுவதும் நிறைந்திருப்பது வண்ணங்களே. எழுதி கொண்டீர்களா? வண்ணங்கள் ஏழாய் விளங்குகின்றன. வாழ்க்கை முழுவதும் நிறைந்திருப்பது வண்ணங்களே. எழுதி கொண்டீர்களா? நன்றி. இடைச்சொல். இடைச்சொல் ஐ சேர்த்து தொடரை மீண்டும் எழுதுக. இடைச்சொல். இடைச்சொல் ஐ என்பதை சேர்த்து தொடரை மீண்டும் எழுத வேண்டும். இப்போ வீடு கட்டினான் என்பது வீடு குட்டல் ஐ குட்டல் கட்டினான், வீட்டை கட்டினான் என்று வருகின்றதாம். அதுபோன்று அங்கே 5 சொற்கள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. கடல் பார்த்தாள், புல் தின்றது, கதவு தட்டும் ஓசை, பாடல் பாடினாள், அறம் கூறினார் என்று. இந்த சொற்களுக்கிடையில் ஐ என்ற இடைச்சொல்லை சேர்த்து தொடரை மீண்டும் எழுத வேண்டும். எழுதுவோமா? பாருங்கள், அதிலேயே எழுதிக்கொள்ளலாம். அந்த சொற்றொடருக்கு மேலேயே எழுதிக்கொள்ளுங்கள். கடல் பார்த்தாள் இருக்கின்றதாம், அதற்கு மேலே எழுதிக்கொள்ளுங்கள். கடல் கூட ஐ சேர்த்தாள், கடலை பார்த்தாள். எழுதுங்கள். கடலை பார்த்தாள், கடலை பார்த்தாள். எழுதி கொண்டீர்களா? அடுத்து இரண்டாவது, புல் தின்றது. புல் தின்றது. புல் குட்டல் ஐ குட்டல் தின்றது. அப்போ என்ன வரும்? புல்லை தின்றது. அதற்கு மேலே எழுதி கொள்ளுங்கள். புல்லை தின்றது. புல்லை தின்றது. எழுதி கொண்டீர்களா? அடுத்து மூன்றாவது, கதவு தட்டும் ஓசை. கதவு தட்டும் ஓசை. கதவு குட்டல் ஐ குட்டல் தட்டும் ஓசை. அப்போ என்ன வரும்? கதவை தட்டும் ஓசை. மூன்றாவது எழுதி கொள்ளுங்கள். கதவை தட்டும் ஓசை. கதவை தட்டும் ஓசை. கதவை தட்டும் ஓசை.
எழுதி கொண்டீர்களா? அடுத்து நான்காவது பாடல் பாடினாள். பாடல் பாடினாள். பாடல் குட்டல் ஐ குட்டல் பாடினாள். என்ன வரும்? பாடலை பாடினாள். பாடலை பாடினாள். எழுதி கொண்டீர்களா? பாடலை பாடினாள். அடுத்து ஐந்தாவது அறம் கூறினார். அறம் குட்டல் ஐ குட்டல் கூறினார். அப்போ என்ன வரும்? அறத்தை கூறினார். அறத்தை கூறினார். எழுதிக் கொள்ளுங்கள். அறத்தை கூறினார். எழுதி கொண்டீர்களா? கடலை பார்த்தான், புல்லை தின்றது, கதவை தட்டும் ஓசை, பாடலை பாடினான், அறத்தை கூறினார். எழுதி கொண்டீர்களா? நன்றி. மொழியோடு விளையாடு. கீழ்காணும் புதிரை படித்து விடையை கண்டறிக. அங்கே 2 புதிர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 2 புதிர்களை படித்து அதற்குரிய விடையை கண்டறிய வேண்டும். முதல் புதிர், நான் இனிமை தரும் இசைக்கருவி. நான் இனிமை தரும் இசைக்கருவி. எனது பெயர் 6 எழுத்துக்களை உடையது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றது? 6 எழுத்துக்கள் கொண்ட ஒரு இசைக்கருவி. அதில் இறுதி 4 எழுத்துக்கள் விலை உயர்ந்த ஓர் உலோகத்தை குறிக்கும். அந்த 6 எழுத்துக்களில் கடைசி 4 எழுத்துக்களானது விலை உயர்ந்த ஒரு உலோகத்தை குறிக்குமாம். முதல் 2 மற்றும் கடைசி 2 எழுத்துக்களை சேர்த்தால் விலங்கின் வேறு பெயர் கிடைக்கும். அதேபோல் முதல் 2 எழுத்துக்கள் கடைசி 2 எழுத்துக்களை சேர்த்தால் விலங்கினுடைய வேறு பெயர் கிடைக்குமாம். விலங்கினுடைய வேறு பெயர் என்ன வரும்? விலங்கு, விலங்கு, மிருகம், மிருகம். அப்போ இசைக்கருவி மிருதங்கம். எழுதி கொள்ளுங்கள். மிருதங்கம். எழுதி கொண்டீர்களா? அடுத்து 2, நான் ஒரு காற்றுக்கருவி. இதுவும் ஒரு காற்றுக்கருவி, அதாவது ஒரு இசைக்கருவி. நான் புல் வகையைச் சேர்ந்த தாவரத்திலிருந்து உருவாக்கப்படுவேன். இது புல் வகையை சார்ந்த தாவரத்திலிருந்து உருவாக்கப்படுமாம். எனது பெயர் 7 எழுத்துக்களை கொண்டது. அது எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றது? 7 எழுத்துக்கள் அதில் இருக்குமாம். முதல் 2 எழுத்துக்கள் ஒரு தாவர வகையை குறிக்கும். முதல் 2 எழுத்துக்கள் ஒரு தாவர வகை. இறுதி 3 எழுத்துக்கள் எனது வடிவத்தை குறிக்கும். கடைசி 3 எழுத்துக்கள் அதனுடைய வடிவத்தை குறிக்குமாம். தாவரம், இசைக்கருவி, புல், புல்லாங்குழல். எழுதி கொள்ளுங்கள். புல்லாங்குழல். எழுதி கொண்டீர்களா? நன்றி. பின்வரும் பத்திகளை படித்து கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்க. அங்கே பத்தியானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பத்திகளை படித்து கேட்கப்பட்டிருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். சாலை விபத்துகளை தவிர்க்க சாலை விதிகளை அறிந்து ஒவ்வொருவரும் வாகனங்களை ஓட்ட வேண்டும். சாலை விபத்துகள் தவிர்ப்பதற்காக சாலை விதிகள் என்ன என்பதை அறிந்து ஒவ்வொருவருமே வாகனங்களை பாதுகாப்பாக ஓட்ட வேண்டும். சாலையில் வாகனங்களை இடப்புறமாகவே செலுத்த வேண்டும். சாலையில் செல்லும் பொழுது வாகனங்கள் இடதுபுறமாகத்தான் செலுத்த வேண்டும். இருவழிச்சாலையின் மையத்தில் விட்டுவிட்டு போடப்பட்டுள்ள வெள்ளைக்கோடு இரு போக்குவரத்துக்கான சாலை சரிசமமாக பிரிக்கப்பட்டுள்ளதை குறிக்கும்.
இருவழிச்சாலை இருக்கின்றது அப்படின்னா அந்த இருவழிச்சாலையினுடைய மையப்பகுதியில் விட்டு விட்டு வெள்ளைக்கோடுகள் போடப்பட்டிருக்கும். அப்படின்னா அது இரு போக்குவரத்துக்கான சாலை, இரண்டு பக்கம் செல்ல வேண்டும், அதுக்கான சரிசமமாக பிரிக்கப்பட்டுள்ளது. அது வாகனங்களை முந்துவதற்கு கோட்டுக்கு வலது பக்கம் உள்ள சாலையை பயன்படுத்தி கொள்ள அனுமதி உண்டு. நம்ம சாலையில் பயணம் செய்கின்றோம் அப்படின்னா இன்னொரு வாகனத்தை நாம் முந்திக்கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னா அப்பொழுது மட்டும் வலது பக்கத்தில் உள்ள சாலையை பயன்படுத்தி கொள்ளலாம், அதற்கு அனுமதி இருக்கின்றது. இருவழிச்சாலையின் மையத்தில் தொடர்ச்சியாக வெள்ளை அல்லது மஞ்சள் கோடு வரையப்பட்டிருந்தால் முந்துவதற்கு வலது பக்க சாலையை பயன்படுத்தக்கூடாது. அந்த இருவழிச்சாலையினுடைய மையத்தில் தொடர்ந்து வெள்ளைக்கோடு அல்லது மஞ்சள் கோடு வரையப்பட்டிருக்கின்றது அப்படின்னா, அதாவது விட்டு விட்டு வரையாமல் தொடர்ந்து வரையப்பட்டிருக்கின்றது அப்படின்னா அப்பொழுது வாகனங்களை முந்துவதற்கு வலது பக்க சாலையை நாம் பயன்படுத்தக்கூடாது. இரட்டை மஞ்சள் கோடு வரையப்பட்டிருந்தால் முந்துவதற்கு எக்காரணம் கொண்டும் வலது பக்க சாலையை பயன்படுத்தக்கூடாது. அதே சமயத்தில் இரட்டை மஞ்சள் கோடு வரைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா வாகனங்களை முந்துவதற்கு எந்த காரணத்தை கொண்டும் வலது பக்க சாலையை நம்ம பயன்படுத்தவே கூடாது. ஒரு வழிப்பாதை என்று குறிப்பிட்டுள்ள சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திசையில் மட்டுமே வாகனங்களை செலுத்த வேண்டும். ஒரு சில பக்கம் ஒரு வழிப்பாதை அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்படின்னா எந்த பக்கம் மட்டும் அனுமதிக்கப்பட்டு இருக்கின்றார்களோ, எந்த திசையில் மட்டும் அனுமதிக்கப்பட்டு இருக்கின்றார்களோ அந்த திசையில் மட்டுமே நாம் வாகனங்களை செலுத்த வேண்டும். தடக்கோடுகள் இடப்பட்டுள்ள சாலையின் தடத்தின் உள்ளேயே வாகனங்களை செலுத்த வேண்டும். வாகனத்தை பின்தொடரும் போது மிகவும் நெருக்கமாக பின்தொடரக்கூடாது. அதேபோல் திரும்பும் பொழுதும் சைகை காட்ட அடையாள விளக்கை ஒளிரச் செய்ய வேண்டும். சாலை விதிகளை பற்றியது. இப்போ அதிலிருந்து வினாக்கள் 5 வினாக்கள் கேட்டிருக்கின்றார்கள். முதல் வினா, சாலையின் எந்த பக்கமாக வாகனங்களை செலுத்த வேண்டும்? சாலையில் எந்த பக்கமாக வாகனங்களை செலுத்த வேண்டும்? இடப்புறமாக செலுத்த வேண்டும். அப்போ பக்கம் எண் 68 அந்த 2வது பத்தியில் முதல் வரியில் பாருங்கள், சாலையில் வாகனங்களை இடப்புறமாகவே செலுத்த வேண்டும். அதுதான் முதல் வினா. குறித்து கொண்டு 1 என்று எழுதிக் கொள்ளுங்கள். எழுதி கொண்டீர்களா? அடுத்து 2, விட்டு விட்டு போடப்படும் வெள்ளைக்கோடு எதனை குறிக்கும்? அதை இப்போ குறித்தோம் அல்லவா, அதிலேயே தொடர்ச்சியாக இருவழிச்சாலையின் மையத்தில் விட்டு விட்டு போடப்பட்டுள்ள வெள்ளைக்கோடு இரு போக்குவரத்துக்காக சாலை சரிசமமாக பிரிக்கப்பட்டுள்ளதை குறிக்கும். அது 2. குறித்து கொண்டு 2 என்று எழுதிக் கொள்ளுங்கள். எழுதி கொண்டீர்களா? அடுத்து 3, எந்த கோட்டை தாண்டி வாகனங்களை முந்திச் செல்ல அனுமதி இல்லை? எந்த கோட்டை தாண்டி வாகனங்களை முந்திச் செல்வதற்கு அனுமதி இல்லை? பக்கம் எண் 68 2வது பத்தியில் 5வது வரி, இருவழிச்சாலையின் மையத்தில் தொடர்ச்சியாக வெள்ளை அல்லது மஞ்சள் கோடு வரையப்பட்டிருந்தால் முந்துவதற்கு வலது பக்க சாலையை பயன்படுத்தக்கூடாது. அது 3வது வினா. குறித்து கொண்டு 3 என்று எழுதிக் கொள்ளுங்கள். எழுதி கொண்டீர்களா? அடுத்து 4, ஒரு வழிப்பாதை எனப்படுவது யாது? ஒரு வழிப்பாதை பக்கம் எண் 69 முதல் வரியிலிருந்து, ஒரு வழிப்பாதை என்று குறிப்பிட்டுள்ள சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திசையில் மட்டுமே வாகனங்களை செலுத்த வேண்டும். அது 4. குறித்து கொண்டு 4 என்று எழுதிக் கொள்ளுங்கள். எழுதி கொண்டீர்களா? அடுத்தது 5வது வினா, வாகனங்களை பின்தொடர்வதற்கான முறையை கூறு. அதே பத்தியில் 3வது வரியில், வாகனத்தை பின்தொடரும்போது மிகவும் நெருக்கமாக பின்தொடரக்கூடாது. திரும்பும்போது சைகை காட்ட அடையாள விளக்கை ஒளிரச் செய்ய வேண்டும். அது 5வது வினாவிற்குரிய விடை. குறித்து கொண்டு 5 என்று எழுதிக் கொள்ளுங்கள். குறித்து கொண்டீர்களா? நன்றி. மாணவ கண்மணிகளை, அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். கேலி சித்திரம் என்றால் என்ன? மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைவதையே கேலி சித்திரம் என்பர்.
இதை முதலில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் ஆவார். ஓலைச்சுவடி ஓவியங்கள் குறித்து நீங்கள் அறிந்து கொண்டவற்றை எழுதுக. ஓலைச்சுவடிகளில் கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சு ஓவியமாகவும் வரைவர். இவற்றுள் பெரும்பாலும் இதிகாச புராண காட்சிகளே அதிகமாயிருக்கும். இவற்றை தற்காலத்தில் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் மட்டுமே காண இயலும். இந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 2 வினாக்களையும் ஒருமுறை எழுதி பலமுறை படித்து கொள்ளுங்கள். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுரை படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது இயல் 3 மொழிப்பயிற்சிகளை பற்றி பார்த்தோம். கவிதையை நிறைவு செய்க. படமுணர்த்தும் கருத்தை 5 வரிகளில் எழுதுக. கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை ஒரு தொடரில் முதல் மற்றும் இறுதிச் சொல்லாக கொண்டு சொற்றொடர் உருவாக்குக. இடைச்சொல் ஐ சேர்த்து தொடரை மீண்டும் எழுதுக. கீழ்காணும் குறிப்புகளை கொண்டு புதிரை படித்து விடையை கண்டறிக. பின்வரும் பத்திகளை படித்து கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்க என்பதை பற்றி பார்த்தோம். மாணவ கண்மணிகள் அவற்றை தெளிவுரை தங்களுடைய பாடப்புத்தகத்தில் எழுதியிருப்பீர்கள் என எண்ணுகின்றேன். அவற்றை தெளிவுரை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வித பிழையுமின்றி தெளிவுரை எழுதி கொள்ளுங்கள். ஏனெனில் தேர்வுக்கு படிப்பதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 67, 68 மற்றும் 69. பக்கம் எண் 67 மொழியை ஆள்வோம் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 69 கலைச்சொல் அறிவோம் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்க படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 58. பக்கம் எண் 58 சிறுவினா. கேலி சித்திரம் என்றால் என்ன? ஓலைச்சுவடி ஓவியங்கள் குறித்து நீங்கள் அறிந்து கொண்டவற்றை எழுதுக என்பது. இந்த 2 வினாக்களுக்குரிய விடையை பற்றி நாம் முந்தைய பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகள் அவற்றை தெளிவுரை தங்களுடைய வீட்டுப்பாட ஏட்டில் எழுதி கொள்ளுங்கள். தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.